வெளிப்படுத்த நினைக்கும் உங்கள் மனதின் சப்தங்களை பகிர்ந்து கொள்ள உங்களோடும் உங்கள் மனதின் குரலோடும் நான் அஜீஸ். உங்கள் பொழுதை இனிமையாக்கும் மனதின் குரல். உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த மறக்க முடியாத சுவாரஸ்யமான நிகழ்வுகளை வாட்ஸ்அப் அல்லது மெயில் மூலமாக எங்களுக்கு அனுப்புங்கள். ஆண்களுக்கு என்ன கஷ்டம், வெளியே போய் வேலை பார்த்து சம்பளம் வாங்கி வந்தால் போதுமே என்று சிலர் எளிதாக சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு நாள் நீங்கள் ஒரு ஆணாக வாழ்ந்து பாருங்கள். அப்போதுதான் எங்களின் சிரிப்புக்கு பின்னால் எவ்வளவு சுமைகள் மறைந்திருக்கின்றன என்பது புரியும். காலையில் கண் திறக்கும் நேரத்திலிருந்தே எங்களின் போராட்டம் ஆரம்பமாகிறது. வீட்டுக்கடன், வண்டி தவணை, குழந்தைகளின் பள்ளி கட்டணம், மருத்துவ செலவு, மின் கட்டணம், வாடகை, பெட்ரோல் விலை, மளிகை பொருட்களின் விலை, இவையெல்லாம் சேர்ந்து எங்கள் தலையில் தினமும் சுமையாக வந்திருக்கின்றன. வேலைக்கு சென்றால் மேலதிகாரியின் திட்டும் பேச்சு, முடியாத இலக்குகள், வேலை போய்விடுமோ என்ற பயம், குறைந்த சம்பளத்தில் அதிக வேலை, நேரம் பார்க்காமல் உழைக்க வேண்டிய நிலை, இவற்றையெல்லாம் சிரித்த முகத்தோடு தாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வருகிறோம். ஏனென்றால் எங்கள் சோர்வை விட எங்களை நம்பியிருக்கும் குடும்பத்தின் எதிர்காலம் எங்களுக்கு முக்கியம். வெளியே யாரிடமும் அழ முடியாது. ஆண்தானே, தைரியமாக இரு என்ற ஒரு வார்த்தை எங்களின் கண்ணீரையே அடக்கிவிடுகிறது. மன அழுத்தம் இருந்தாலும் வேலை செய்ய வேண்டும். உடம்பு சரியில்லை என்றாலும் வேலைக்கு போக வேண்டும். ஏனென்றால் ஒரு நாள் சம்பளம் இல்லை என்றாலும் அந்த நாளின் செலவுகள் மட்டும் நின்று விடாது. அதற்கு மேல் வீட்டிற்கு வந்த பிறகும் சில நேரங்களில் கிடைப்பது ஒரு கப் தேநீர் அல்ல. ஏன் தாமதம், ஏன் இதை வாங்கவில்லை, ஏன் அது செய்யவில்லை, உங்களால் எதுவுமே சரியாக முடியாது என்ற குறை சொல்லும் வார்த்தைகள் தான். எங்களை புரிந்து கொள்ள யாராவது ஒரு நிமிடம் முயற்சி செய்கிறார்களா? எங்களுக்கும் பயம் இருக்கிறது, எங்களுக்கும் தோல்விகள் இருக்கின்றன, எங்களுக்கும் கனவுகள் இருக்கின்றன, எங்களுக்கும் மனமுடையும் தருணங்கள் இருக்கின்றன. ஆனால் அவற்றை எல்லாம் மறைத்து வைத்து குடும்பம் சிரிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் மட்டும் சிரிக்கிறோம். ஒரு ஆண் அழுவதில்லை என்பதல்ல உண்மை, அவன் அழுவதற்கு இடமில்லை என்பதுதான் உண்மை. ஆகவே தினமும் குறை சொல்லும் முன் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள், நான் அவன் இடத்தில் இருந்தால் இதையெல்லாம் தாங்கியிருப்பேனா என்று. அந்த ஒரு கேள்விக்கான பதில் கிடைத்துவிட்டால் ஆண்களின் வாழ்க்கை எவ்வளவு கடினமானது என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள். ஒருவரை ஒருவர் குறை சொல்லாமல் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழும் குடும்பங்கள் தான் உண்மையான சந்தோஷமான குடும்பங்கள். இதே போல உங்கள் வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ள உங்கள் மனதின் குரலோடு நான் அஜீஸ்.